நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் அன்பர்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள், அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் என்ன என்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகள் இருக்குங்க. அதில் 9வது இடத்துல இருக்கிறது தான் தனுசு ராசி. தனுசு ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, மூலம், உத்திராடம், பூராடம், இப்படி 3 நட்சத்திரத்தை கொண்டது தான் தனுசு ராசி. ஓகேங்களா? உங்களின் ராசியின் சிம்பிள் என்னன்னு பார்த்திங்கன்னா, இடுப்புக்கு மேலே மனிதன், இடுப்புக்கு கீழே குதிரையின் வடிவத்தில் வில்லும் அம்பும் ஏந்திட்டு இருப்பது போல் ஒரு உருவம். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு போர் வீரன்னு சொல்லலாம். போருக்கு எப்போவுமே தயாராக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள். சரிங்களா? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பீங்க. அதே போல் இது ஒரு ஆண் ராசிங்க. பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது ஒரு நெருப்பு ராசி. அதே போல் இது ஒரு உபய ராசின்னு சொல்லுவாங்க. உங்களின் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் என்பவர் யாருன்னா, நல்ல ஆசிரியர், தலைவர், நீதிமான், கடவுளை வணங்குபவர், தலைமை தாங்குபவர், நீதி, நேர்மை, ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பவர் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவர் எல்லாத்துலேயும் கிரேட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவர் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவரின் குணாதிசயங்கள் தானாகவே உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தையிலேருந்தே இவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே உங்ககிட்ட பார்க்கலாம். இப்போது உங்கள் ராசியின் தனிப்பட்ட குணத்தை பார்த்திங்கன்னா, இதில் 3 விஷயத்தான் முக்கியமாக பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சிம்பிள், மனிதன் பாதி குதிரை பாதி, போர் வீரர். ஓகேங்களா? அடுத்து ராசிநாதன் குரு பகவானுடைய வீடு, இது ஒரு போர்க்களம். இது 3ஐயும் வச்சு பார்த்தா உங்கள் குணாதிசயத்தை ஈஸியாக சொல்லலாங்க. இப்போது உங்கள் குணம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. தைரியசாலி, நல்ல அறிவு, திறமை, ஒரு நல்ல மனிதர்னு நல்ல மனிதராக இருப்பீங்க. உங்ககிட்ட யாராவது போட்டின்னு வந்துட்டா கண்டிப்பாக ஜெயிக்காமல் விட மாட்டீங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு கோடு போட்டு இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. நீதி, நேர்மை, ஒழுக்கம் எல்லாத்தையும் சரியாக கடைபிடிக்கும் ஒரு நபர்னு சொல்லலாம். காரணம், உங்கள் ராசியோடைய அதிபதி யாருங்க? குரு பகவான். அதே போல் உங்களுக்கு உங்கள் மதத்தின் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். நல்ல மத போதனைகள் போதிக்கும் ஒரு நபராக இருப்பீங்க. அதிக கடவுள் நம்பிக்கை, நிறைய சாமி கும்பிடுவீங்க, நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, நிறைய உங்களுக்கு தெய்வ நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல் எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடியதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. யார் ஒருத்தரை பார்த்தாலுமே கரெக்டாக அவங்க எதுக்காக பழகுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத அந்த ஃபேஸ் ரீடிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவீங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு அந்த பார்த்த ஃபஸ்ட்டு விஷயத்துலேயே நீங்கள் கண்டிப்பாக எங்களை கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிநாதன் குரு பகவானாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள்லாம் உங்ககிட்ட நிறையாவே இருக்கும். நீங்கள் எல்லார்கிட்டேயும் அன்பாக பழகுவீங்க, ஆனால் யார்கிட்டேயும் அடிமையாக இருக்க விரும்பவே மாட்டீங்க. ஸோ இதனாலேயே நீங்கள் சொந்த தொழில் செய்யவே விரும்புவீங்க. நீங்கள் எப்பவுமே ஒரு முதலாளி, ஓனர் அப்படி இருக்கவே அந்த அந்தஸ்தையும் நீங்கள் விரும்புவீங்க. ஏன்னா யார்கிட்டையும் அடிமை வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதனால் யார்கிட்டையும் கை நீட்டி சம்பளம் வாங்குறதோ, அவங்க சொல்கிற வேலைகளை நீங்கள் கேட்கவோ நீங்கள் விரும்ப மாட்டீங்க. எப்பவுமே 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக அதை செய்து முடிக்காமல் விடவே மாட்டீங்க. அதே போல் உங்களுக்கு தற்பெருமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா அது அந்த ராசிநாதன் குரு பகவான்கிறதுனால அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்னு சொல்லலாம்.
உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பெரிய நண்பர்கள் வட்டாரம் இருக்கும். அதுலேயும் உங்களை விட வயது அதிகமாக உள்ள ஒரு நபரையே நண்பராக வச்சுருக்க விரும்புவீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அனுபவம் அதிகமாக இருக்கும். நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளோட வயசில் பெரியவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது நல்ல விஷயந்தாங்களா. எப்போவுமே பெரியவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் கூட வச்சுருப்பீங்க. பெரிய ஆட்களுடைய பழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே நேர்மையாகவும் உண்மையாகவே இருக்கணும்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் என்பதாலே உங்களுக்கு பணத்தின் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்காதுங்க. அதே போல் நீங்கள் எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டீங்க. அதே போல் உங்களை பற்றி யாராச்சும் தப்பாக பேசினா கண்டிப்பாக அவங்கள விட்டு பிரிஞ்சிடுவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டீப் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றி யாராவது ஒரு தப்பாக ஒரு குறை சொல்லிட்டாங்க, சுட்டி காமிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடுவீங்க. உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வருங்க. கொஞ்சம் முன்கோபம் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கோபம் வந்துட்டால் நல்லா சத்தம் போட்டு பேசி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அடுத்து உங்ககிட்ட யாரும் வாய் பேசவே முடியாது. சரிங்களா? நான் சொல்கிறது சரிங்களா? சரின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஃபேஸு, பற்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அகன்று இருக்கும். கொஞ்சம் மாநிறமாக இருப்பீங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலையாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு உடல் தோற்றம் அமைப்பு இருக்கும். நல்ல அறிவு திறமை உள்ள ஒரு நபராக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு கற்பூர புத்தின்னு சொல்லலாங்க. எதை பார்த்தாலும் கற்றுட்டு அந்த வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அதே போல் உங்களுக்கு வில் பவர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு வேலை செய்கிறீங்கன்னா உங்களால் செய்ய முடியாதுன்னு யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்கவே மாட்டீங்க. என்னால் முடியும், என்னால் முடியாதுன்னா அந்த வேலை யாராலையுமே செய்கிறதுக்கு தகுதி இல்லைன்ட்டு அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவீங்க. மற்றவங்களாம் அசந்து போகிற மாதிரி பண்ணுவீங்க. ஸ்கூல் வயசுலேருந்தே சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கங்க. எப்போவுமே வந்துட்டு உங்கள் ஸ்கூல் லைஃப் கூட பார்த்திங்கன்னா ஒரு லீடர் அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. எப்போவுமே கரெக்டான ஒரு பர்சன். உங்களால் செய்ய முடியாது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்லவே முடியாது. எல்லா வேலையும் கரெக்டாக செய்வீங்க. ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் யார் பேச்சையுமே வச்சுக்க மாட்டீங்க. மற்றவங்க கிட்ட நீங்கள் ஒரு ஐடியா கேட்டாலுமே முடிவுகள் எல்லாமே நீங்கள் தான் தன்னிச்சையாக தான் எடுக்க விரும்புவீங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஜஸ்ட்டு ஒரு கேட்பீங்களே ஒழிய அந்த முடிவுங்கிறது நீங்கள் தான் எடுத்துப்பீங்க. அதே போல் ஆயுத பிரயோஜனம் தெரிஞ்சவராக இருப்பீங்க. கலைகள் கற்க விரும்புவீங்க. நீங்கள் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே இந்த கராத்தே மற்ற கலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, வர்மக்கலை, இந்த மாதிரி கலைகள்லாம் ரொம்ப விரும்புவீங்க. அதெல்லாம் லேடிஸாக இருந்தால் இந்த நாட்டியம்லாம் உங்களுக்கு நல்லா வரும். நிறைய விஷயங்கள் வந்து எப்போவுமே மற்றவங்கள மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களை வந்து தனித்துவமாக காமிச்சிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்கன்னே சொல்லலாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டிவியில் கூட பார்த்தீங்களா, எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனலுமே நீங்கள் பார்ப்பீங்க மோஸ்ட்லி. அதே போல் தப்புனா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா கூட உங்களோட ஹையர் ஆஃபீஸர் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதை நீங்கள் வந்து நேருக்கு நேர் சொல்லிவிடுவீங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்க சார், அதனால தான் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேருக்கு நேர் சொல்லுவீங்க. யாருக்கும் எதுக்குமே கவலைப்படவே மாட்டீங்க. தப்புனா தப்பு தான், அந்த மாதிரி பேசிடுவீங்க. நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் அப்படி தான் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பீங்க. நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ தப்பு பண்ணுறவங்களை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பர்சனாக இருப்பீங்க. சோம்பேறித்தனமாக இருக்கவங்களையும் பிடிக்காது, நீங்கள் சோம்பேறித்தனமும் பட மாட்டீங்க. எப்பவுமே துருதுருன்னு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே நல்லா ஆராய்ந்து அதில் சரி எது தப்பு எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆராய்ஞ்சி எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. எல்லாருக்குமே உதவி பண்ணக்கூடிய மனிதநேயம் கொண்ட ஒரு நபராகவே இருப்பீங்க. எல்லாருக்குமே உங்களை பிடிக்குங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு யாராச்சும் அதாவது நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டாக செய்வீங்க. அதனால் ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் எதிரின்னு வந்துட்டால் அவங்கள நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்காமல் விட மாட்டீங்க. உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. எதிரி இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்கள நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அவங்கள ஜெயிக்கவே விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய சிம்பிளே போர் வீரர். எதையாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பர்சன், வில் அம்பு வச்சிட்ருக்குறவங்க. ஸோ நீங்கள் எல்லா இதுலேயுமே பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தூக்கி போட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஓகேங்க, உங்கள் குணாதிசயம்லாம் பார்த்தாச்சு. அடுத்து
உங்கள் உடல் நலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி. ஸோ உடல் சூடு, ஸ்கின் ப்ராப்ளம், உடலில் வலிகள் வர்றது, இடுப்பு வலி வர்றது, மோஸ்ட்லி இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட வலி, இடுப்பு சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்கும். இந்த L4 L5 ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கபம் கட்டிக்கோங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் தொழில்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே இந்த தனுசு ராசியில் இருக்கீங்க, தனுசு லக்னத்தில் இருக்கீங்க, டீச்சர்ஸாக இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் ஒரு ஆசிரியர் இல்லைங்களா, ஸோ டீச்சர்ஸாக இருப்பீங்க. நல்ல டீச்சிங்கில் பெஸ்ட்டாக இருப்பீங்க நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர் வீரர், ஸோ போலீஸ், ஆர்மி, அப்புறம் நல்ல பேச்சு திறமை உள்ள ஒரு பர்சன். ஸோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருப்பீங்க. மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ், எப்பவுமே 4 பேர்த்துக்கு வந்து லீடராக இருக்கிறது, டீம் லீடராக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் உங்களுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஏதாச்சும் தொழிலில் தான் நீங்கள் இருப்பீங்க. அது கரெக்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்திங்கன்னா கருப்பு, வெளிர் நிறம், அதாவது வெள்ளை, அந்த சாண்டில் கலர், அது மட்டும் இல்லாமல் வெளிர் பச்சை, லைட் க்ரீன், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்குங்க. அதிர்ஷ்ட கல்னு பார்த்திங்கன்னா கனக புஷ்பராகம். இந்த கனக புஷ்பராகம் கல் வாங்கிட்டு நீங்கள் சிம்பிளாக கூட செஞ்சு, அதுவும் கோல்டில் செஞ்சுட்டு நீங்கள் போட்டுக்கிட்டிங்களா, அது உங்களுக்கு உண்மையாலுமே மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகும். நல்ல அதிர்ஷ்டமான ஒரு கல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு அதை செஞ்சு கையில் மோதிரமாக போட்டுக்கோங்க, சரிங்களா. அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தீங்களா 3, 12, 21ங்க. அதிர்ஷ்ட கடவுள் சொல்லவே வேணாம், குரு பகவான் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட கடவுள். கண்டிப்பாக அவரை டெய்லி நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. எப்போவும் உங்களுக்கு அவர் கூடவே இருப்பார். அவர் வணங்காமல் எந்த வேலையுமே செய்ய வேணாம். வியாழன்கிழமைனா மோஸ்ட்லி நீங்கள் சாண்டில் கலரோ எல்லோ கலரோ ட்ரெஸ்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையில் ஒரு எல்லோ கலர் கர்ச்சீஃபாவது வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்கள் கலர் பார்த்திங்களா எல்லோவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு தங்கத்தில் ஒரு சின்ன மோதிரமோ செயினோ ஏதோ ஒன்று தங்கத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா குரு பகவானுக்கு தங்கம் ரொம்ப உகர்ந்தது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வியாழன்கிழமைனா குரு பகவானுக்கு நெய் தீபம் இட்டு வழிபட்டுவாங்க. உங்களை கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கூடவே இருப்பார், ஓகேங்களா. அடுத்து அதிர்ஷ்ட திசை தெற்கு, சரிங்களா. நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்தளவு உங்களுக்கு பொருந்தது, நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சன், நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவு உண்மைங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விஸ்வகுரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து வரும். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.